ஓகே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிலிஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. சார் நான் உங்கள் சேனல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார் அப்டேட்ஸ் கொடுக்குறது அப்டேட்ஸ் வீடியோ கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. ஸோ குரூப் 4 மீட்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ 499 ரூபா 499 ருபீஸ்க்கு. ஸோ அதற்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கிறதுனால தான் வீடியோ கொடுக்க முடியல. இன்னும் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2023 அதற்கான ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி. கம்பைன்ட் லைப்ரரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபர்டினேட் சர்வீசஸ் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஜூனியர் அனலிஸ்ட் இந்த ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேபரேட்டரி தமிழ்நாடு மெடிக்கல் சபர்டினேட் சர்வீசஸ் கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நூலக பணிகள் சார்நிலை பணிகள் அடங்கிய நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் நிலை 2 பதவிக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு 25/4/2024 முற்பகல் நடைபெற உள்ளது தொடர்பான செய்தி வெளியிடப்பட்ட பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு மருத்துவ சார்நிலை பணியில் அடங்கிய மருந்து சோதனை ஆய்வுக்கூடத்தில் இளநிலை பகுப்பாய்வாளர் பதவிக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு 24/4/2024 முற்பகல் நடைபெற உள்ளது தொடர்பான செய்தி வெளியிடப்பட்ட பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நிறைய வீடியோ பதில் கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, இப்போ வந்து எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் ஒரு கவுண்டிங் இருக்குது. அதனால குரூப் 4 எக்ஸாமினேஷன் போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டு வரீங்க. பார்ப்போங்க. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. அப்போ ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ஃபோ தெரிஞ்சா கூட நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே போல் வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருமா சார்? இல்லை வந்து எப்போ எதிர்பார்க்கலாம்? அதை பற்றி பற்றி கேட்குறாங்க. அதே போல் வந்து குரூப் 4 மீட்டர் வந்து லான்ச் பண்ணிடுவோம். எல்லாருமே தெரியும். 499 ருபீஸ் மட்டும் தான் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னாங்க, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வர வரப்போதுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன். இப்போ குரூப் 4 பேட்ச் இந்த வாரத்தில் முடியுது. ஃபஸ்ட் பேட்ச் இந்த வாரத்தில் முடியுது. அது முடிஞ்ச கையோட நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா? அது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப பிஸின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ யூபிஎஸ்சி பசங்க எஸ்எஸ்சி பசங்க பேங்கிங் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ குரூப் 4 மீட்டர் வேறு ஈவன் ஆல் ஓவர் டெலிவரி பண்ணுறது தமிழ்நாடு கேரளா தான் ஹையஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். 499 ருபீஸுங்க. 499 ருபீஸ் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே போஸ்ட்டில் தான் போடுவோம். ஓகேங்களா? போஸ்ட் ஹேண்ட்லிங் அந்த அது வந்து பேக்கேஜிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 120 ரூபா டெலிவரி சார்ஜ். அதுதான் போஸ்ட் ஹேண்ட்லிங் அந்த பேக்கேஜிங் எல்லாமே சேர்த்து வந்துடும். ஸோ இது குரூப் 4 மீட்டருங்க. இப்போ கடைசி நமக்கு இருக்கிறது ரொம்ப குறைந்த நாட்கள் தான். ஓகேங்களா? இருக்கிறது ஒரு 50 நாள் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம உட்காந்து எல்லாமே உட்காந்துலாம் படிச்சிருக்க முடியாது. என்ன பொறுத்த அதை படிச்சிருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படிங்கிறப்ப இருக்கிற அந்த அவைலபிள் டியூரேஷன் வேல்யூபிளாக மாற்றணும் அப்படிங்கிறது மெட்டீரியல். இதோட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் 10 செட், அது 10 கொஸ்டின் நம்பர். அந்த கொஸ்டின் சார் நான் படிச்சிட்டேன் சார் அப்படின்வாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் கொடுத்து சரிப்பா போடுங்க அப்படின்னு அதில் உங்களால் 150 எடுக்க முடியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு. ரைட், ஓகே. ஏன்னா அந்த 2000 கொஸ்டினும் செலக்டட் கொஸ்டின் இதுவே நமக்கு தெரியாமல் நம்ம எக்ஸாம்பிள் எப்படி போவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது இந்த இருக்கிறதுல முக்கியமான கேள்விகள் குரூப் 4 சிலபஸ்லேருந்து சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து பிவிக்யூலேருந்து இதுவே நமக்கு தெரியல எப்படி எக்ஸாம்பிள் போவோம் அப்படிங்கிற கான்செப்ட். 2000 கொஸ்டின் இந்த 2000 கொஸ்டின் தெரியாமல் நம்ம எக்ஸாம்பிள் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப பார்த்து ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு. அதுக்கான ஒரு சக்ஸஸ் தான். அதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு சேல் ஆகிட்டு இருக்குது. சேல் அப்படின்னு சொல்றத இது வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கான இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு ப்ராஃபிட். அதாவது இந்த மெட்டீரியல் பிரிண்டிங் கிட்டத்தட்ட 400 ரூபாய்ச்சு. அவர் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இல்லை. சரிங்களா? அவரை நம்ம சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது. அவருடைய ஒர்க் அவர் பக்கா பண்ணுறாரு. பேப்பர் குவாலிட்டி வேற லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க நம்ம வந்து குறைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த அளவுக்கு தரமாக கொடுக்குறாங்க. நம்ம தான் அமௌண்ட் என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். ரைட், ஓகே, பரவாயில்ல. அமௌண்ட்டுக்காக இல்லை. எல்லார் கையிலையுமே டிஎன்பிசி படிக்கிற எல்லா கையிலையுமே நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கணும், சர்க்குலேட் ஆகும் நினைச்சோம். அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். புரியுதுங்களா? எங்க இது பக்கமே இது புக் வெயிட்டே 1 கிலோக்கு மேலே. புரிஞ்சுக்கங்க, 1 கிலோக்கு மேலே புக் வெயிட்டே 500 பக்கம் அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் இது. எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இது வந்து 1000 ரூபா போட்டாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. 1000 ரூபா போட்டாலும் விற்று கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் என்னன்னா எல்லாரும் வாங்கணும், எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப 500 பட்ஜெட் 400 பட்ஜெட் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓகே வாங்குற அளவுக்கு அதுதான் ப்ராஃபிட்டுக்காக கிடையாது. எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டெலிவரி தினமும் போயிட்டே இருக்குங்க. அது பாட்டுக்கு பண்டில் போயிட்டே இருக்காது. இப்போ என்னன்னா ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வாங்கினவங்களே அவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வாங்கிட்டு ஸ்டாக் இல்லை கையில். எல்லாமே வந்து ப்ரீ புக்கிங் தான். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ப்ரீ புக் போடுவோம். பிரிண்ட் போட்டு அது கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு தான் ரேட் இருக்குது. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது நானும் பார்த்துட்டு இருக்கேன். பட் சார்ஜஸ் அவ்வளோ ஆகுதுங்க. சரிங்களா? ஹேண்டில் பண்ணணும், அது பேக்கிங் பண்ணணும், அது கொண்டு போய் போடணும், அதுக்கு பசங்க வேணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கு பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன அவசியம்? காசு கொடுத்தா வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ சொல்கிறேன் நான், நம்ம பசங்களுக்கு நம்ம பண்ணுறோங்க. சரிங்களா? அதுவே நம்ம பிரிண்டிங் இது இருக்குது, நம்ம இது இருக்குது அப்படின்னா இன்னுமே கூட நல்லா கம்மி பண்ணி தர முடியும். சரிங்களா? அந்த நிலைமைக்கு நம்ம போவோம் கண்டிப்பாக. உங்களுடைய ஆதரவோட, உங்களோட சப்போர்ட்டோட. அதுதான் நான் நினைப்பேன். இப்போ நம்மகிட்டே ஒரு பிரிண்டர்ஸ் இருக்குது, நம்மகிட்டே எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வேறு அதிகம் போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? அதை நம்ம அதுலேயும் கான்சென்ட் பண்ணிட்டு இப்போ குரூப் பேச்சஸ் அதுலேயும் ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் எங்கேயுமே வந்து பேச முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பசங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இது வந்து 490ங்கிறது கட்டுப்படி ஆகலை தான். ஓப்பனாக சொல்ல போனால் கை காசு போட்டு தான் நான் பண்ணிருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணி அது ஸ்டார்டிங் அந்த பிரிண்டிங் அடிச்சது ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறனால ஓகே ஆச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் ஹேண்ட்லிங் டீம், இது பேக்கேஜிங் டீம் எடுத்துகிட்டு போய் போடுறது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாமே கரெக்டாக இது பண்ணணும். ஆர்டர் எடுக்கணும், அதுக்கு ஒரு அட்மின் போட்டு வச்சுக்கிறேன் நான். ஆர்டர் எடுக்கணும், கரெக்டாக ஆர்டர் எடுத்து டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் இதை மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? கடன் வாங்கி தான் கொடுத்தேன் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் இருக்கும்போது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதனால் வந்து ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு தான். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.